அவெஞ்சர்ஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிர பகவான். துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று 2/9/2026 முதல் 1/1/2027 வரை துலாம் ராசியில் சுக்கிர பகவான் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும். தற்போது தென்மேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வெள்ளி மீனை தரிசனம் செய்யலாம். வெள்ளி அப்படின்னாலே தகன்னு சுய ஒளி பெற்ற கிரகம். இந்த வெள்ளி மீன் விவசாயிகள் விடியற் காலையில் வயல் வேலைக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா கிழக்க வெள்ளி மீன் உதயமாகும். மாதிரி வெள்ளி முளைச்சிருச்சு. அதே மாதிரி குரு கிழக்கே உதயமாகும் போது வேந்த முளைச்சிருச்சு அப்படிம்பாங்க. வெள்ளினா சுக்கிரன், வேந்த அப்படின்னா குரு. மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த வெள்ளி மீனுக்கு உண்டு. தான் நேசம் பெறக்கூடிய வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது ஆட்சி வீடு, நேசத்திலிருந்து அப்படியே பயிற்சி ஆகும்போது ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரே கிரகம் இந்த வெள்ளி மீன் தான். சுக்கிர பகவான் மட்டும்தான். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு சுக்கிர பகவானுக்கு உண்டு. மேசம் ராசி அன்பர்களுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி. நல்லா பணம் சம்பாதிக்கணும், குடும்ப நபர்கள் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக வாழணும், காலகாலத்தில் திருமணம் நடக்கணும், நண்பர்கள் கூட்டாளிகள் ஒரு வியாபாரம் செய்கிறனா வாடிக்கையாளர்கள் நன்றாக வரணும், நல்லா வசதி வாய்ப்பாக வாழணும். அப்படின்னா மேசம் ராசி என்பவர்கள் பல கோயிலுக்கு போக தேவையில்லை, பரிகார பூஜைகள் செய்ய தேவையில்லை. வானத்தில் வெள்ளி மீனை நீங்கள் தரிசனம் செய்தாலே போதும். தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையை நோக்கி இந்த வெள்ளி மீன் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளி மீனை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்று முதலே வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். வெள்ளி மீனை மேசராசி அன்பர்கள் தரிசனம் செய்யும் போது குடும்ப சுகம் மேலோங்கும், கலத்தர தோஷம் விலகும். திருமணம் நடக்க மாட்டேங்குது, வரன் பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது, வயது ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். மேசம் ராசி அன்பர்களுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். வெள்ளி மீன் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றால், சுக்கிரன் 7ஆம் வீட்டில் வந்தால் காரகோ பாவனஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்திலே நிற்கும்போது கலத்திர தோஷத்தை உண்டாக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் இப்போ நல்லா அன்பா பாசமாக சந்தோஷமாக பேசணும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் முறைஞ்சிக்கிட்டு ஒருத்தர் இவங்க குடும்பத்தை அவங்க தப்பாக பேசுறது, அவங்க குடும்பத்தை நீங்கள் தப்பாக பேசுறது, இப்படி மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா தம்பதியருக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். 7ஆவது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுக்கு வெள்ளி மீனுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தகதகன்னு உங்களுடைய உடல் பொலிவு பெறும். சுக்கிரன் 7ஆம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது சிலருக்கு கண் எரிச்சல், கண் வலி, உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைலாம் இந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது ஏற்படுத்துவோம். கலத்தர ஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் பார்வை வரும். 7ஆம் இடம் சார்ந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருக்கும் போது வரன் செட்டாகவும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டாக தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கணவன் மனைவி இருவரும் அல்லது நண்பர்களோடு சேர்ந்து, கூட்டாளிகளோடு சேர்ந்து அல்லது மாமா மச்சன்களோடு சேர்ந்து கூட்டாக தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம், அதிக லாபம். கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து மேசராசியை பார்வை செய்யும்போது
இப்போ வந்து விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், தங்க மாளிகை வைத்திருப்பவர்கள், தங்க கடை, வெள்ளி நகை கடை, தங்க வேலை, வெள்ளி வேலை, ஜவுளி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஜவுளி வியாபாரம், சுக்கிரன் காரக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்துபவர்கள், ஆட்டோ, காரு, லாரி, பஸ்ஸு, டிராவல்ஸ் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா வண்டி ஓடும். நல்ல பணத்தை சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது அதிக லாபத்தை உண்டாக்குவார். கூட்டு வேலை, கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. திருமணமானவர்கள் தம்பதியரிடம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். 7வது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும் போது எதிர்பாலினவர்களிடம் மேசம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் அவமரியாதை ஏற்பட வாய்ப்புண்டு. அல்லது எதிர்பாலினவர்களால் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். அதனால் மேசராசி என்பர்கள் எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேசம் ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிர பகவான் வெள்ளி மீன் வந்து 1/1/2027 வரை ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து மின் சாதன பொருள், விவசாயிகளுக்கு வந்து கிணத்து மோட்ரு, சாட்ரு, அடிக்கடி பீஸு போகிறது, அல்லது மோட்டரில் வந்து காயில் போகும், சாற்று சார்ந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, சுக்கிர பகவான் வந்து 6, 7, 10ஆம் வீட்டில் இருப்பது ஒரு கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் திருமணம் நடக்காது. 1008 இடத்துல வரன் பார்க்கணும். எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வரன் செட் ஆகாது. இதை நீங்களே அனுபவபூர்வமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சுக்கிர பகவான் ஜாதகத்தில் 6, 7, 10ஆம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது. மேசம் ராசி என்பவர்களுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது சுகமாக இருப்பீங்க, இன்பமாக இருப்பீங்க. திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆசைப்பட்டு, இஷ்டப்பட்டு, விருப்பப்பட்டு கேட்டதை வாங்கி கொடுங்க. நல்லா சந்தோஷமாக, இன்பமாக இருங்க. அதை விட்டுட்டு சண்டை பிடிக்கிறது, கோவிச்சிக்கிறது, பேசாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் மேசம் ராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் தவிர்க்க வேண்டும். தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியன் வந்து வடமேற்கு திசையில் அஸ்தமனம் ஆவார். வெள்ளி மீன் வந்து தென்மேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தரிசனம் செய்யலாம். மேசம் ராசி என்பர்கள் வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். வெள்ளியை போல் தகதகதகன்னு இருள் நீங்கி ஒளி பெற்று குடும்பமோ கலத்தரமோ நல்ல சுகமாக மேசம் ராசி என்பர்கள் அமைத்து கொள்ளலாம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.